இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு கேள்வி. நட்ட நடு ராத்திரியில சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஒத்தையடி பாதையில நீங்க தனியா நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இல்ல உங்க வண்டி டக்குன்னு நின்று போகுது. சுத்தி எங்க பார்த்தாலும் கும்மிருட்டு. உங்களை தவிர அங்க ஒரு காக்கா கூட இல்ல. தூரத்துல பலமா இரும்பு சங்கிலி இழுபடுற சத்தமும் ஒரு வெள்ளை குதிரை ஓடி வர்ற சத்தமும் கேக்குது. உடம்பெல்லாம் நடுங்கி ரத்தம் உறைகிற அந்த ஒரு நிமிஷத்துல உங்க வாயில இருந்து வர முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? எனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாதுன்னு கெத்தா சுத்துறவங்களாக இருந்தாலும் அந்த நள்ளிரவு நடுக்கத்துல நம்ம ஒட்டுமொத்த உடம்பும் மனசும் கூப்பிடுற ஒரே பெயர் நம்ம ஊர் எல்லையில நிக்கிற கருப்பசாமி. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ மர்ம கதைகள் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தலைமுறையா இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத புதிரா மறைஞ்சிருக்கிறதே யார் இந்த கருப்பசாமி? இவர் எங்கிருந்து வந்தாரு? எப்போ பிறந்தாரு? இந்த கிபி கிமுவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இவரை எப்போலேருந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க? இவர் வெறும் எல்லை காவல்காரனா இல்ல நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே இந்த மண்ணுல உதிச்சவரா? இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உக்கிரமான சக்தி எங்கிருந்து கிடைச்சது? 1 2 இல்லைங்க. சங்கிலி கருப்பன், பெரிய கருப்பன், சுடலை கருப்பன், 18ஆம் படி கருப்பன், எத்தனை வகையான கருப்பசாமிங்க இருக்காங்க தெரியுமா? இவருக்கு ஏன் கோவிலும் கிடையாது, தலைக்கு மேல ஒரு கூரையும் இல்லாம இருக்கு? சுட்டெரிக்கும் வெயிலையும் கொற்ற மழையிலையும் திறந்த வெளியில நின்னுக்கிட்டு அந்த விஸ்வரூப கண்கள் எதை நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கு? இவரோட உருவம் ஏன் இவ்வளவு பயங்கரமா இருக்கு? இவங்களோட ஆயுதங்களும் கால்மாட்டுல இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு பின்னுள்ள ரகசியம் என்ன? நள்ளிரவு நேரத்துல நன்றியுள்ள வேட்டை நாய்களை முன்னாடி ஓட விட்டு அக்கிரமக்காரர்களை தேடி புறப்படுறானே யார் அந்த வேட்டை கருப்பு? அவன் எப்படி பிறந்தா? அவனோட அந்த பேராற்றலுக்கு பின்னாடி இருக்கிற உக்கிர சக்தி என்ன? அதே போல ஊர் மக்கள் எல்லாரும் நிம்மதியா தூங்கும் போது எல்லைய கோடு கிழிச்சு பாத்துக்கிறானே யார் அந்த காவல் கருப்பு? இவரோட சன்னதியில நின்னு எவனாவது பொய் சத்தியம் பண்ணுனா அவன் வம்சமே ரத்தம் கக்கி அழியும்னு சொல்றாங்களே, அது நிஜமா இல்ல சும்மா பயமுறுத்துறதுக்காக கிளப்பி விட்ட கதையா? இரவு நேர கருப்பசாமி பூஜைகளோட பின்னணி தான் என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோல ஏதோ புத்தகத்துல படிச்ச கதையோ நெட்ல பார்த்ததையோ நாங்க சொல்ல போறது கிடையாது. நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து இந்த மண்ணில் வாழ்ந்து அனுபவிச்ச நிஜமான சரித்திரத்தையும் உங்கள் ரத்தத்தை உறைய வைக்க போகும் கருப்பசாமியை பற்றிய 25 விடை தெரியாத மர்ம முடிச்சுகளை இந்த வீடியோல அக்கு வேறா ஆணி வேறா ஒவ்வொன்னா அவிழ்க்க போறோம். இந்த 25 மர்ம முடிச்சுகள்ல குறிப்பா அந்த 7வது முடிச்ச நாம அவிழ்க்கும் போது உங்க உடம்பு மெய் சிலிர்க்கும். அந்த 19வது அமானுஷ்ய சம்பவத்தை கேட்கும் போது நட்ட நடு ராத்திரியில உங்க வீட்டு சங்கிலி சத்தம் கூட உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் விட வீடியோவோட எண்ணில் வரப்போற அந்த 25வது அதிர்ச்சி உண்மை இருக்கே, அதை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில நீங்க தப்பு செய்யவே பயப்படுவீங்க. நெஞ்சில துணிச்சலும் மனசுல தைரியமும் இருந்தா ஒரு செகண்ட் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த நள்ளிரவு வேட்டையில நம்ம கூட துணையா வர்றதுக்கு உங்க ஊர் எல்லையில நின்று உங்களை காக்குற உங்க குலதெய்வ பேரை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லை காவலன் கருப்பசாமியோட மறைக்கப்பட்ட மகிமைகள் இன்னும் எத்தனையோ பேருக்கு தெரியணும். அதனால இந்த வீடியோவுக்கு உங்க கைரேகை மாதிரி ஒரு லைக் போட்டுட்டு உங்க உயிர் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இந்த அருள் பயணத்தை அனுப்பி வைங்க. எல்லை காவல் வேட்டை இப்போ ஆரம்பமாகுது. நம்ம ஊர் எல்லைகள்ல நட்ட நடு ராத்திரியில தீப்பந்த வெளிச்சத்துல சுட சுட சுருட்டு புகைக்கு நடுவே விஸ்வரூபமா நின்னுக்கிட்டு இருக்காரே யார் இந்த கருப்பசாமி? இவரை வெறும் ஒரு காவல் தெய்வம்னு சொல்லி நம்மளால கடந்து போயிட முடியாது. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் எண்ணில் அடங்காதவை. தமிழ்நாட்டோட கிராமப்புறங்கள்ல ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர்ந்து ஆளாகிற வரைக்கும், ஏன் மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் கூடவே வர்ற ஒரே பெயர் இந்த கருப்பசாமி தான். ஆனா இவரோட ஆதி மூலம் என்ன, இவரை பத்தின ரகசியங்கள் என்னன்னு நம்ம தேட ஆரம்பிச்சா அது நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அது ஒரு பிரம்மாண்டமான மாய இருள் சூழ்ந்த உலகம். இவரை பத்தி நினைக்கிறப்பவே நம்ம மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். அதே நேரத்துல ஒரு தைரியமும் பிறக்கும். இவரை வெறும் கல்லாவும் மண்ணாவும் பாக்குறவங்களுக்கு இவர் சாதாரண தெய்வம். ஆனா அந்த எல்லையை தாண்டி நட்ட நடு ராத்திரியில சலங்கை சத்தமும் குதிரை கணக்கிற சத்தத்தையும் கேட்டு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இவர் யாருன்னு. இவருக்கான தேடல் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. பல 100 தலைமுறைகளா விடை தெரியாத எத்தனையோ மர்மமான கேள்விகளோட தொடக்க புள்ளியா இந்த கருப்பசாமி நின்னுகிட்டு இருக்காரு. அவரோட அந்த மர்ம கதையோட முதல் பக்கத்தை இப்போ நாம திருப்ப போறோம்.
கருப்பசாமியோட உண்மையான வரலாற்றை நம்ம தேடணும்னா ராஜாக்கள் காலத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் வாழ்ந்த பழங்குடி மக்களோட வரலாற்றுக்குள்ள நம்ம போகணும். வரலாற்று ஆய்வாளர்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மண்ணை காப்பதற்காகவே தங்களோட உயிரை தியாகம் செஞ்ச மாபெரும் வீரர்களோட நினைவா நடப்பட்ட நடுக்கல் வழிபாடுதான் காலப்போக்கில் கருப்பசாமி வழிபாடா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது ஊரை காக்க, பெண்களை காக்க, எதிரிகளோட சண்டை போட்டு மடிஞ்சு போன ஒரு மாவீரன் சாகா வரம் பெற்று இந்த மண்ணோட எல்லை காவலாளியா மாறி நின்ன ஒரு வரலாறு தான் கருப்பசாமியோட ஆதி வரலாறு. ஆனா இதோட ஆன்மீக பின்னணியை பார்த்தோம்னா சிவபெருமானோட அம்சமாகவோ விஷ்ணுவோட காவல் தெய்வமாகவோ இவர் பார்க்கப்படுறாரு. குறிப்பா இந்த மண்ணில் தீமைகள் அதிகமாகும் போது அதை வேற இருக்க உருவான ஒரு உக்கிரமான பேராற்றல் தான் இவர் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இவரோட வரலாறு அப்படிங்கிறது வெறும் ஏட்ல எழுதப்பட்ட கதைகள் கிடையாது. காலங்காலமா நம்ம பாட்டன் முப்பாட்டன்கள் தங்களோட ரத்தமும் சதையுமா இந்த மண்ணில் வாழ்ந்து அனுபவிச்சு நமக்கு கடத்திட்டு வந்த ஒரு வாழும் வரலாறு. தமிழ்நாட்டுல இந்த கருப்பசாமி வழிபாடு எப்படி தொடங்குனுச்சு தெரியுமா? ஆரம்ப காலத்துல மனிதர்கள் காடுகளையும் மலைகளையும் நம்பி வாழ்ந்தப்போ அவங்களுக்கு இயற்கை மேலையும் இருட்டு மேலையும் ஒரு பயம் இருந்தது. காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தும் மர்மமான நோய்கள் கிட்ட இருந்தும் தங்களை காப்பாத்த ஒரு பேராற்றல் வேணும்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க தங்களோட எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்தடியோ அல்லது ஒரு தனி பாறையையோ நட்டு அதை தங்களோட குலதெய்வமா காவல் தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு நாம பாக்குற கருப்பசாமி வழிபாட்டோட ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறமா ஆதி தமிழர்கள் காடுகளை அழிச்சு நாடுகளா மாத்தின காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை உருவானுச்சு. அந்த எல்லைக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் நலஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஊரோட எல்லையில ஒரு பெரிய அருவாளையும் களிமண்ணால செஞ்ச குதிரையையும் வச்சு வழிபட தொடங்கினாங்க. காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் அந்த வழிபாட்டு முறை கொஞ்சம் கூட மாறாம இன்னைக்கும் அதே உக்கிரத்தோடையும் கிராமத்தோட மனத்தோடையும் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு ரத்த அணுவிலும் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கருப்பசாமியோட பல நூறு வடிவங்கள்ல நினைச்சாலே நரம்பெல்லாம் விரைக்க வைக்கிற ஒரு அதிபயங்கரமான வடிவம் தான் இந்த வேட்டை கருப்பு. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரபஞ்சத்தோட ஆதி அந்த காலத்துக்கே போகணும். புராண கதைகளின் படி பார்த்தா தட்சன் நடத்தின யாகத்துல தன் மனைவி தாட்சாயணி உயிரை விட்டப்போ சிவபெருமான் கோபத்தோட உச்சிக்கு போய் தன் தலையில இருந்து ஒரு முடிய பிடுங்கி தரையில அடிப்பாரு. அதுல இருந்து வீரபத்திரரும் காளியும் பிறந்து அந்த யாகத்தையே அழிச்சாங்க. அப்படி சிவபெருமானோட அந்த உக்கிரமான கோபத்தோட ஒரு துளி இந்த பூமியில இருக்க அடர்ந்த காடுகள்ல வந்து விழுந்த போது அங்கு உருவான ஒரு பேராற்றல் தான் இந்த வேட்டை கருப்பு. ஆனா நம்ம மண்ணோட வரலாறு தேடி பார்த்தா இதுக்கு இன்னொரு ராவான கதையும் இருக்கும். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தும் கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்தும் தம் மண்ணையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக நள்ளிரவு நேரங்கள்ல காடுகளுக்குள்ளேயே தங்கி வேட்டையாடி எதிரிகளை வெட்டி சாய்த்த ஒரு மாவீரன் தான் இந்த வேட்டை கருப்பு. காட்டுக்குள்ளேயே பிறந்து காட்டுக்குள்ளேயே வளர்ந்து அந்த மக்களுக்கு தன் உயிரையே தியாகம் செஞ்ச அந்த மாவீரனை தான் இன்னைக்கு நாம நம்மளை காக்குற ஆகச்சிறந்த உக்கிர தெய்வமா வேட்டை கருப்பா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். மற்ற கருப்பசாமிங்க எல்லாம் கோவில்கள்லையும் எல்லைகள்லையும் நின்றுக்கிட்டு வர்றவங்களை கவனிப்பாங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஏன் வேட்டை கருப்பன்னு பெயர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா இவரோட குணமே வேட்டையாடுறதுதான். இவர்கிட்ட போய் சாமி எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், என்னை ஏமாத்திட்டான்னு நீங்க கண்ணீர் வடிச்சா போதும், இவர் கோவிலுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க மாட்டாரு. நட்ட நடு ராத்திரியில தன் கருப்பு குதிரையில ஏறி நன்றியுள்ள வேட்டை நாய்களை முன்னாடி ஓட விட்டு அந்த தப்பு செஞ்சவனை தேடி புறப்படுவாரு. அவன் உலகத்துல எந்த மூலையில போய் ஒளிஞ்சிருந்தாலும் அவனோட அக்கிரமத்தை வேட்டை அவனுக்கு மரண பயத்தை காட்டுறதாலதான் இவருக்கு வேட்டை கருப்புங்கிற பேர் வந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வெறும் மனிதர்களை மட்டும் வேட்டையாடுறது கிடையாது. நள்ளிரவு நேரங்கள்ல மனிதர்களோட கண்ணுக்கு தெரியாம காத்துல சுத்தக்கூடிய தீய ஆவிகள், பில்லி, சூனியம், ஏவல்னு எந்த ஒரு அமானுஷ்ய சக்தி ஊருக்குள்ள நுழைஞ்சு ஜனங்களை கெடுக்க நினைச்சாலும் அதன் தன் வேட்டை வழக்குள்ள போட்டு அறிவாளால வெட்டி துண்டு துண்டாக்கிடுவாரு. சுடுகாடா இருந்தாலும் சரி, அடர்ந்த காடா இருந்தாலும் சரி, அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் எதிராக இந்த பூமியில நடக்கிற ஆகப்பெரிய இரவு வேட்டையோட நைட் ஹண்டிங்கோட தலைவனே நம்ம வேட்டை கருப்பு தான். இந்த வேட்டை கருப்பு எங்க இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சாமிகள் மாதிரி மிகப்பெரிய கோபுரங்களோ தங்க கலசங்களோ பட்டு திரைகளோ இருக்கிற கோவில் எல்லாம் இவருக்கு செட் ஆகாது. இவரோட உண்மையான இருப்பிடம் இது தெரியுமா? சுட்டெரிக்கிற வெயில்ல, கொற்ற மலையில, அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல இருக்க பெரிய ஆலமரத்தடியோ அல்லது ஊரோட கடைசி எல்லையில இருக்க கர்த்தோனோ தான் இவரோட குடி. ஏன்னா வேட்டைக்காரன் எப்பவும் காட்டுக்குள்ளையும் எல்லையிலையும் இருந்தாதான் வேட்டையாட முடியும். ஊருக்குள்ள வர்ற ஆபத்தை முன்கூட்டியே மோப்பம் பிடிக்கிறதுக்காக தான் இவர் எப்பவுமே காடுகளையும்
எல்லைகளையும் தன் இருப்பிடமா வச்சிருக்காரு. பழங்காலத்துல எல்லாம் மக்கள் காடுகளை கடந்து வெளியூருக்கு போகும்போது இந்த வேட்டை கருப்போட எல்லையை தாண்டி தான் போகணும். அப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களோ திருடர்களோ இவங்களை தாக்க கூடாதுன்னா எல்லையில நிக்கிற வேட்டை கருப்புக்கு ஒரு சுருட்டை பத்த வச்சுட்டு போவாங்க. அந்த எல்லையை தாண்டி அவங்க பத்திரமா போய் சேர்ற வரைக்கும் ஒரு நிழல் மாதிரி கூடவே வந்து காப்பாத்துறது இந்த வேட்டை கருப்பு தான். அதனாலதான் காடும் எல்லையும் இவரோட உடம்பும் உயிரும் மாதிரி பிணைஞ்சிருக்கு. இந்த வேட்டை கருப்போட உருவம் எப்படி இருக்கு தெரியுமா? வேட்டை கருப்போட உருவத்தை இரவு நேரத்துல தீப்பந்த வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சே படபடக்கும். கருகருத்த விஸ்வரூப உடல் வானத்தையே முற்ற மாதிரி முறுக்கி வச்ச பெரிய மீச, பார்த்த உடனே பயம் தரக்கூடிய சிவப்பான கண்கள். அவரோட ஒரு கால் கருப்பு குதிரை மேல இருக்கும், இன்னொரு கால்ல சலங்க கட்டி இருக்கும். இவரோட கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சும்மா சாதாரணமானது கிடையாது. ஒரு கையில ஆகாயத்தை நோக்கி ஓங்கி நிக்கிற பிரம்மாண்டமான வெட்டரிவாள் இருக்கும், இன்னொரு கையில அடக்க முடியாத மிருகங்களையும் தீய சக்திகளையும் சுருட்டு பிடிக்கிற வேட்டை பாசக்கயிறு இருக்கும். இந்த ஆயுதங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியமே இருக்கு. அந்த வெட்டரிவாள் வெறும் இரும்பு கிடையாது, தர்மத்தோட அடையாளம். எவன் ஒருத்த தப்பு செஞ்சுட்டு என்ன கேட்க யாரும் இல்லைன்னு ஆடுறானோ அவனோட ஆணவ தலைய ஒரே வெட்டா வெட்டி சாக்கிறது தான் அந்த அரிவாளோட வேலை. அதே போல அவரோட இடுப்புல இருக்க கத்தியும் கையில இருக்க கயிறும் தப்பிக்க நினைக்கிற குற்றவாளிகளை அப்படியே கட்டி இழுத்துட்டு வர அதிகாரத்தோட சின்னம். இவரோட உருவமும் ஆயுதமும் தீமைகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கும். அடுத்ததா வேட்டை கருப்போட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க கிராமத்துல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கண்ணுல ஒரு பயம் கலந்த பக்தி தெரியும். இவரோட சக்தி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் பவர் மாதிரி. நீங்க கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போனா நீதி கிடைக்க பல வருஷ கணக்குல ஆகலாம். ஆனா வேட்டை கருப்பு முன்னாடி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு எனக்கு அநீதி நடந்துடுச்சு சாமி நீ தான் கேட்கணும்னு ஒரு முடிவு கட்டி வேண்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த சில நாட்கள்லயே தப்பு செஞ்சவனுக்கு ஏதோ ஒரு வழியில தண்டனை கிடைச்சிரும். அவன் நிம்மதியாவே தூங்க முடியாது. கனவுல குதிரை சத்தமும் சங்கிலி சத்தமும் கேட்டு அலறி துடிப்பான். அவர் உண்மையிலேயே ஊரை காவல் காக்கறாருன்னு கேட்டா இன்னைக்கும் கிராமங்கள்ல நள்ளிரவு 1 மணிக்கு மேல ஊர் எல்லையில குதிரை ஓடுற சத்தத்தையும் சலங்க சத்தத்தையும் நேரடியா கேட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் நிம்மதியா தூங்கும் போது தன் நன்றியுள்ள நாய்களோட ஊரை வலம் வந்து எந்த ஒரு கெட்ட காத்தும் நோயும் ஊருக்குள்ள நுழைஞ்சிடாம தன் எல்லைய கோடு கிழிச்சு காவல் காக்கிறது இந்த வேட்டை கருப்பு தான். அவர் நிஜமா காவல் காக்கறதாலதான் இன்னைக்கும் எத்தனையோ கிராமங்கள்ல கதவு கூட போட்டாம ஜனங்க நிம்மதியா தூங்குறாங்க. வேட்டை கருப்பு காட்டுக்குள்ள வேட்டையாட போயிட்டா ஊருக்குள்ள இருக்க பொதுமக்களையும் குழந்தைகளையும் 24 மணி நேரமும் பார்த்துக்க ஒருத்தர் வேணும்ல, அவர் தான் இந்த காவல் கருப்பு. இவரோட பிறப்பு பத்தி நம்ம மண்ணோட சரித்திரத்துல ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு கதை இருக்கு. பழங்காலத்துல சாதி மத சண்டைகளாலேயோ அல்லது பக்கத்து நாட்டுக்காரங்களோட சூழ்ச்சியாலோ ஊருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும்போது ஒட்டுமொத்த ஊரையும் தான் ஒற்றை உடம்பால தடுத்து நிறுத்தி காப்பாத்தி அந்த எல்லையிலேயே வெட்டுப்பட்டு செத்து போன மாவீரர்கள் தான் இவங்க. தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, தான் ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த பாசக்கார மாவீரனோட ஆன்மாதான் இன்னைக்கு நம்மளை காவல் காக்கிற கருப்பா மாறி நிக்குது காவல் கருப்பு. ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா தர்மத்தை காக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் எடுத்த பல அவதாரங்கள்ல இந்த மண் சார்ந்த மக்களுக்காக உருவான ஒரு அக்மா தமிழ் அவதாரம் தான் இந்த காவல் கருப்பு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தீமைகளை அழிக்கிறதுக்காக ஆகாயத்துல இருந்து டக்குன்னு குதிச்சவர் கிடையாது இவர். நம்ம ஜனங்களோட பசியையும் வலியையும் பாசத்தையும் கூடவே இருந்து பார்த்து இந்த மண்ணோட ரத்தத்துல இருந்து முளைச்சு வந்த சாமிதான் நம்ம காவல் கருப்பு. அதனாலதான் இவர்கிட்ட நம்ம ஜனங்களுக்கு ஒரு அலாதியான உரிமையும் பாசமும் எப்பவுமே இருக்கும். ஒரு நாட்டோட ராணுவம் ஏன் எல்லையில நிக்குது? அப்பதான் எதிரி நாட்டுக்காரன் உள்ள நுழைய பயப்படுவான். அதே லாஜிக் தான் நம்ம காவல் கருப்புக்கும். ஊருக்கு நடுவுல ஒரு கோவில் கட்டி கதவை போட்டி பட்டு துணி உடுத்தி உட்கார்ந்துருந்தா வெளியில இருந்து வர்ற ஆபத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதனாலதான் இவர் ஊரோட எல்லையில வெட்ட வெளியில வெயிலையும் மழையையும் தன் உடம்புல தாங்கிக்கிட்டு நிக்கிறாரு. ஊருக்குள்ள கெட்ட எண்ணத்தோட வர்ற மனிதர்களா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய்களா இருந்தாலும் சரி, துர்தேவதைகளா இருந்தாலும் சரி, எல்லையில நிக்கிற காவல் கருப்போட கண்ணை தாண்டி ஒரு அணு கூட உள்ள நுழைஞ்சிட முடியாது. பழங்காலத்துல ஒரு ஊரை விட்டு வெளியூருக்கு போறவங்க முதல்ல எல்லையில இருக்க காவல் கருப்பை கும்பிட்டுட்டு
சாமி, நான் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் என் வீட்டையும் என் புள்ள குட்டிகளையும் நீ தான் காவல் காக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அந்த எல்லைய கோடு கிழிச்சு பாத்துக்கிறது இந்த காவல் கருப்போட வேலை. இன்னைக்கும் பல கிராமங்கள்ல எல்லையில இருக்க காவல் கருப்பு கோவிலை தாண்டின உடனே தான் மத்த ஊரோட எல்லையே ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஊரோட தர்மத்துக்கு ஒரு இரும்பு வேலியா நிக்கிறவர் தான் நம்ம காவல் கருப்பு. இந்த காவல் கருப்போட சிலைய பாத்தீங்கன்னா முறுக்கி வச்ச பெரிய கத்தி மீச, அப்படியே நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி ரத்தம் சிவப்பான கண்கள், கையில ஓங்கின பிரம்மாண்டமான வெட்டறிவாள்னு பாக்குறதுக்கே பயங்கர உக்கிரமா இருப்பாரு. ஏன் இவருக்கு இவ்வளவு கோபக்கார உருவம்? ஏன்னா காவல் காக்கிறவனுக்கு கருணையை விட கண்டிப்பு தான் முதல்ல இருக்கணும். ஊருக்குள்ள திருட வர்றவனுக்கும் தீமை செய்ய நினைக்கிறவனுக்கும் இவரோட உருவத்தை பார்த்த உடனே நெஞ்சு படபடத்து மரண பயம் வரணும். அந்த பயம் தான் அவங்கள அடுத்த நொடி தப்பு செய்ய விடாம தடுக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான விஷயம் என்ன தெரியுமா? தப்பு செய்யாத நல்ல உள்ளங்களுக்கு இவரோட அந்த பயங்கரமான உருவத்துல கூட ஒரு தாயோட பாசமும் அப்பாவோட அரவணைப்பும் தான் தெரியும். தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்துனா கோபத்துல கத்துற ஒரு அப்பாவை மாதிரிதான் நம்ம காவல் கருப்பு. உக்கிரமா இருப்பாரே தவிர நல்லவங்களை மிரட்டுறதுக்காக கிடையாது. அந்த முரட்டுத்தனமான உக்கிரத்துக்கு பின்னாடி தன் ஜனங்க மேல வச்சிருக்கிற எல்லையற்ற காதலும் பேரன்பும் ஒளிஞ்சிருக்கிறது தான் அசல் காவல் கருப்போட உண்மை. இன்னைக்கு இருக்கிற கோர்ட்டு கேஸ் வக்கீலு இதையெல்லாம் விட நம்ம கிராமத்து ஜனங்க பெருசா நம்புறது காவல் கருப்பு சன்னதி சத்தியத்தை தான். ஒரு பிரச்சனையில யாரு தப்பு செஞ்சான்னு தெரியலனா உடனே நீ தப்பு செய்யலன்னா காவல் கருப்பு கோவில்ல வந்து விளக்கேத்தி அருவாளை தொட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு சவால் விடுவாங்க. ஏன்னா மனுஷன் முன்னாடி போய் சொல்லிடலாம். ஆனா காவல் கருப்பு சன்னதியில நின்று எவனாவது போய் சத்தியம் பண்ணா அவன் வம்சமே ரத்தம் கக்கி அழிஞ்சு போகும்னு ஒரு பயங்கரமான உண்மை கிராமங்கள்ல இருக்கு. காவல் கருப்பு முன்னாடி நின்று சத்தியம் பண்ணும்போது தப்பு செஞ்சவனோட உடம்பு தானா நடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் நீதி தேவன். அதையும் மீறி பொய் சத்தியம் செஞ்சவங்க அடுத்த சில நாட்களிலேயே விபத்துல சிக்கி இறந்ததாகவும் அவங்க குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்ததாகவும் இன்னைக்கும் நம்ம ஊர்ல ஏகப்பட்ட உண்மை சம்பவங்களை சொல்வாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பஞ்சாயத்துல தீர்க்க முடியாத பல நில பிரச்சனை திருட்டு வழக்குகளை காவல் கருப்பு சன்னதியில வச்சு மக்கள் ரொம்ப சுலபமா தீர்த்திடுவாங்க. காவல் கருப்போட சக்தி என்னன்னு கேட்டா அது உடனடி நீதி. நீ ஃபுட்பிரிண்ட் காமிக்காமலேயே காரியத்தை முடிச்சு வச்சிருவாரு. நீங்க நியாயமான கோரிக்கையோட கண்ணீரோட வந்து இவர்கிட்ட முறையிட்டா போதும், அடுத்த சில நாட்கள்லயே உங்களுக்கு நீதி கிடைச்சிடும். அவர் உண்மையிலேயே மக்களை காப்பாத்துறாரான்னு கேட்கறவங்களுக்கு இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல நள்ளிரவு 1 மணிக்கு மேல ஊர் எல்லையில ஒரு பெரிய உருவம் வெள்ளை குதிரையில பலம் வர்ற சத்தத்தையும் சலங்கை சத்தத்தையும் நேரடியா கேட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஊரே தூங்குற அந்த நட்ட ராத்திரியில எந்த ஒரு கெட்ட காத்தும் சூனியமும் ஊருக்குள்ள நுழைஞ்சிடாம தான் எல்லைய காவல் காக்கிறது இந்த காவல் கருப்பு தான். எத்தனையோ விபத்துகள்ல இருந்து லாரி டிரைவர்களையும் வழிபோக்கர்களையும் ஒரு நிழல் மாதிரி வந்து காப்பாத்தின உண்மை சம்பவங்கள் டிரைவர்களோட டைரியில இன்னைக்கும் சாட்சியா இருக்கும். என்னதான் நம்ம அறிவியல் பேசினாலும் நம்ம காவல் கருப்பு எல்லையில நிக்கிறாருங்கிற அந்த ஒரு தைரியம் தான் இன்னைக்கு எத்தனையோ கிராமத்து ஜனங்களை நிம்மதியா தூங்க வைக்குது. நம்ம தமிழ்நாடுகள்ல சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தோம்னா அதுல நடுகள் வழிபாடு பத்தியும் குறிப்புகள் இருக்கும். புறநானூற்றிலும் அகநானூற்றிலும் ஊரை காத்து நின்ற மாவீரர்களுக்கு எப்படி நடுகள் நட்டு அவர்களுக்கு பிடித்தமான கல்லையும் பலியையும் படைச்சு கும்பிட்டாங்கன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். இந்த நடுகள் வழிபாட்டுல கும்பிடப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே கருத்த நிறத்தோடு முக்கிரமான பார்வையோடும் இருந்ததா குறிப்புகளும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சங்க காலத்து தமிழர்கள் வழிபட்ட அந்த மாவீரர்களின் உருவம் தான் இன்னைக்கு நாம கும்பிடுற இந்த கருப்பசாமி. அப்போ இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடியே சங்க கால தமிழர்களோட வழிபாட்டு முறையில இந்த கருப்பசாமி வேறொரு பேரிலோ அல்லது இதே வடிவத்திலோ இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. காலப்போக்கில் அந்த வீர வழிபாடானது பக்தி வழிபாடா மாறி இன்னைக்கு நம்ம குலதெய்வமா நினைக்கிட்டு இருக்கு. சங்க கால தமிழன் எப்படி பயம் இல்லாம வீரத்தோடு வாழ்ந்தானோ அந்த வீரத்தின் அடையாளம் தான் நம்ம கருப்பசாமி. கருப்பசாமி அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனேயே நம்ம மனசுல வர்றது அந்த கருகருத்த விஸ்வரூப உருவம் தான். ஆனா இந்த பெயருக்கு பின்னாடி வெறும் நிறம் மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. கருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல அழகு, அடர்த்தி, மர்மம்னு பல அர்த்தங்கள் இருக்கு. எல்லாத்தையும் விட இந்த உலகத்துல இருக்க எல்லா நிறங்களும் போய் முடிகிற ஒரே இடம் கருப்பு தான். தீமைகளை எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு நன்மைகளை மட்டுமே உலகத்துக்கு கொடுக்கிற அந்த பேராற்றலுக்கு பேர் தான் கருப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தா தாயின் கருவறை
இருட்டாதான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள இருந்துதான் ஜீவன் பிறக்குது. அதனால கருப்பை போல உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து வச்சுக்கிற சாமியா இருக்கிறனாலதான் இவருக்கு கருப்பசாமி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது அவர் நிறத்துல மட்டும் கருப்பர் கிடையாது, தம் பக்தர்களோட பாவங்களையும் கஷ்டங்களையும் வாங்கி தனக்குள்ள வச்சுக்கிற கருணை கடலா இருக்கிறதாலையும் தான் அவர் கருப்பசாமி. கருப்பசாமியோட சிலையை பார்க்கும்போது அவரோட கையில இருக்க அந்த பெரிய வெட்டறிவாள், உடம்ப சுத்தி இருக்கிற சங்கிலி, பக்கத்துல இருக்கிற நாய், இதெல்லாம் வெறும் ஆயுதங்களும் மிருகங்களும் கிடையாது. அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்களே ஒளிஞ்சிருக்கு. அந்த பெரிய அருவாள் எதை குறிக்குதுன்னா மனிதர்களோட ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற தீய குணங்கள் ஒரே வெட்டா வெட்டி எரிகிற நீதியோட அடையாளம். அதே போல அவரோட உடம்ப பிணைச்சிருக்கும் அந்த சங்கிலி அடக்க முடியாத தீய சக்திகளையும் அக்கிரமக்காரர்களையும் கட்டி போடுற அதிகாரத்தோட சின்னம். அடுத்ததா அவரோட கால் மாட்டுல இருக்கிற நாய். நாய்னாலே நமக்கு என்ன தெரியும்? அது நன்றியுள்ள மிருகம், கூர்மையான பக்தியுடையது. நட்ட நடு ராத்திரியில மனிதர்களோட கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகளையும் தீய ஆவிகளையும் முதல்ல கண்டறிஞ்சு அதை தன் நன்றியுள்ள நாய் மூலமா வேட்டையாடுவாரு கருப்பசாமி. இந்த 3 விஷயங்களும் சேர்ந்ததுதான் கருப்பசாமியோட முழுமையான பவர். இது தீமைகளுக்கு எதிராக அவர் நடத்துற யுத்தத்தோட குறியீடுகள். பொதுவா மற்ற எல்லா கோவில்கள்லயும் காலையிலயும் சாயங்காலமும் பூஜை நடக்கும். இரவு நேரத்துல நடைய அடைச்சிடுவாங்க. ஆனா கருப்பசாமி கோவில்கள்ல மட்டும் ஏன் நட்ட நடு ராத்திரியில, குறிப்பா அமாவாசை இரவுகள விசித்திரமான பூஜைகள் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பகல் நேரத்தை விட இரவு நேரத்துலதான் அமானுஷ்ய சக்திகளோட நடமாட்டமும் தீய மனிதர்களோட சூழ்ச்சிகளும் அதிகமா இருக்கும். மொத்த உலகமும் தூங்குற அந்த இரவு நேரத்துலதான் கருப்பசாமி தன் வெள்ளை குதிரையில ஏறி வேட்டைக்கு கிளம்புவாரு. அவர் வேட்டைக்கு கிளம்புற அந்த நள்ளிரவு நேரத்துல அவருக்கு பிடிச்ச சுருட்டு, சாராயம், கெடா விட்டு பலி கொடுத்து பூஜை செய்வாங்க. அந்த நேரத்துல காத்து கருப்பு, செய்வினை, ஏவல்னு எந்த ஒரு தீய சக்தியும் அந்த ஊரை அண்ட முடியாது. நள்ளிரவு பூஜையில எரிகிற அந்த தீப்பந்த வெளிச்சமும் அடிக்கிற உடுக்கை சத்தமும் கேட்கும் போது நமக்கே ஒரு மர்மமான பயங்கரமான உணர்வு ஏற்படும். அந்த இரவு நேர பூஜைகள் தான் கருப்பசாமியோட பவரை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி காட்டுது. அடுத்ததா கருப்பசாமிக்கும் சுடுகாட்டுக்கும் இடையே ஒரு ஆழமான மர்மமான தொடர்பு இருக்கு. பல இடங்கள்ல கருப்பசாமி கோவில்கள் சுடுகாட்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயோ அல்லது சுடுகாட்டுகளுக்குள்ளேயோ அமைஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? சுடுகாடு அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட இறுதி இல்ல. அங்கதான் அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் ஆவிகளும் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த தீய சக்திகள் எதுவும் ஊருக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுடுகாட்டு எல்லையிலேயே நின்று அதை தடுத்து நிறுத்துவாரு கருப்பசாமி. நள்ளிரவு நேரங்கள்ல சுடுகாட்டுல இருக்க சாம்பலை எடுத்து தான் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு அங்க வர்ற ஆன்மாக்களை கட்டுப்படுத்துற ஒரு மர்மமான பவர் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மந்திரவாதிகளும் மாந்திரீகம் செய்யறவங்களும் கருப்பசாமியை தங்களுக்கு கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அவரால அவங்க தான் தண்டிக்கப்படுவாங்க. சுடுகாட்டு மர்மங்களுக்கு நடுவே எதற்கும் அஞ்சாத ஒரு பேராற்றலா கருப்பசாமி நின்னுகிட்டு இருக்கதாலதான் சுடுகாட்டு பக்கம் போறவங்களுக்கு கூட கருப்பசாமியோட பேரை சொன்னா பயம் போயிடும். அடுத்ததா கருப்பசாமியோட உருவங்கள்லயே மிரட்டலான பயங்கரமான ஒரு உருவம் தான் சங்கிலி கருப்பசாமி. இவரோட சிலையை பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க இரும்பு சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு மரத்திலேயோ அல்லது கல்லிலேயோ போட்டப்பட்டிருக்கும். ஏன் இவரை இப்படி சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க தெரியுமா? இவருக்கு கோபம் வந்துட்டா அந்த உக்கிரத்தை யாராலையும் தாங்க முடியாது. உலகையே அழிச்சிடுற அளவுக்கு அவரோட கோபம் கொடூரமா இருக்கும். அவரோட அந்த எல்லையற்ற உக்கிரத்தை கட்டுப்படுத்தி சாந்தப்படுத்துறதுக்காகத்தான் பக்தர்களும் முனிவர்களும் சேர்ந்து அவரை சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழா காலங்கள்ல இவருக்கு அருள் வந்து ஆடும்போது அந்த பெரிய இரும்பு சங்கிலிகளை தங்களோட உடம்புல அடிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது. அந்த சங்கிலி உரசும் சத்தம் நள்ளிரவில் கேட்கும் போது துரோகம் செஞ்சவங்களுக்கு நெஞ்சு படபடக்கும். ஏன்னா சங்கிலி கருப்பன் வேட்டைக்கு கிளம்பிட்டான்னு அர்த்தம். அடுத்ததான் நாம பார்க்க போறவர் சுடலை கருப்பசாமி. பேரை கேட்கிறப்பவே ஒரு நடுக்கம் வருதுல்ல. இவர் சுடுகாட்டையே தான் இருப்பிடமா கொண்டவர். சிவபெருமானோட அம்சமா மயான கொள்ளையில இருந்து உருவானவர்னு இவரை பத்தி சொல்வாங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்க அந்த புதிரான மர்மம் தான் இந்த சுடலை கருப்பசாமி. இவருக்கு படைக்கப்படுற வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். நள்ளிரவுல சுடுகாட்டு சாம்பலை எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. தீய சக்திகளை வேட்டையாடுற வேகம் சாதாரணமானது கிடையாது. காத்து கருப்பு பிள்ளை சூனியம்னு எவன் மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறானோ அவங்களை இந்த சுடலை கருப்பசாமி சும்மா விட மாட்டாரு. அவங்களோட மந்திரங்களை எல்லாம் முறியடிச்சு அவங்களையே அழிச்சிடுவாரு. அதனாலதான் மாந்திரீகம் செய்யறவங்களும் கூட சுடலை கருப்பசாமிக்கு பயப்படுவாங்க. இவரோட பின்னணி முழுக்க முழுக்க மனித அறிவுக்கு எட்டாத மரணம் சார்ந்த மர்மங்களால நிறைஞ்சது.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது உலக புகழ் பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல அந்த 18 படிகளுக்கு கீழே காவல் தெய்வமா நின்னுக்கிட்டு இருக்காரே, அவருதான் 18ஆம் படி கருப்பசாமி. ஐயப்பனை தரிசனம் செய்ய வர கோடிக்கணக்கான பக்தர்கள்ல யார் உண்மையான பக்தியோடு வர்றாங்க, யார் தீய எண்ணத்தோட வர்றாங்கன்னு கண்காணிக்கிற வேலையை ஐயப்பனே இவர்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. இவரோட அனுமதி இல்லாம அந்த படிகளை யாரும் தாண்ட முடியாது. மதுரை அழகர் கோவிலையும் 18ஆம் படி கருப்பசாமி ரொம்பவே விசித்திரமா வழிபடப்படுவாரு. அங்க இவருக்கு உருவம் கிடையாது. அந்த பெரிய கதவே தான் கருப்பசாமியா பார்க்கப்படுது. அந்த படியில நின்று யாரும் போய் சொல்ல முடியாது. கோர்ட்ல தீர்க்க முடியாத வழக்குகளை கூட அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பசாமி சன்னதியில வச்சு தீர்த்துப்பாங்க. ஏன்னா அங்கதான் உடனடி தீர்வு கிடைக்கும். அந்த படிகளுக்கு பின் இருக்கக்கூடிய நீதியின் ரகசியம் தான் இந்த கருப்பசாமி. கிராமப்புற கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஐயனாரும் கருப்பசாமியும் ஒன்னா இருப்பாங்க. ஐயனார் வெள்ளை குதிரையில ரொம்ப சாந்தமா ராஜ தோரணையில இருப்பாரு. ஆனா அவருக்கு பக்கத்துல கருப்பசாமி கருப்பு குதிரையில உக்கிரமா கையில அருவாளோட இருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனார் அப்படிங்கிறவரு அந்த ஊரோட அரசன் அல்லது அமைச்சர் மாதிரி. அவர் நீதிய சட்டமா வச்சிருப்பாரு. ஆனா அந்த சட்டத்தை மீறவங்களுக்கு தண்டிக்கிற ராணுவ தளபதி தான் நம்ம கருப்பசாமி. ஐயனார் உத்தரவு போடுவாரு, கருப்பசாமி அதை அப்படியே நிறைவேற்றுவாரு. ஐயனாரோட சாந்த குணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா இந்த கருப்பசாமி நின்னுகிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் கிராமத்தோட முழுமையான நிர்வாகமே. ஐயனார் கொடுக்கிற தீர்ப்பை கருப்பசாமி தான் அறிவாள் மூலமா அக்கிரமக்காரர்களோட தலையில எழுதிடுவாரு. அதனாலதான் இவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாத இணையா கிராம மக்கள் கொண்டாடுவாங்க. கருப்பசாமி கோவில்களில் நடக்கக்கூடிய விசித்திரமான வழிபாடுகள். மற்ற தெய்வங்களோட கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பாயசம், வடை, பழங்கள்னு சாத்வீகமான பிரசாதங்கள் நடப்பாங்க. ஆனா கருப்பசாமி கோவில்கள்ல நடக்கிற வழிபாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், மிரட்டலா இருக்கும். இவருக்கு பெரிய சுருட்டுகளை பத்த வச்சு வாயில வைப்பாங்க, சாராயத்தை ஊத்தி படைப்பாங்க, கிடா வெட்டு, சேவர் கொடுன்னு அசைவ உணவுகளை பெரிய அண்டாக்கல்ல சமைச்சு கடா விருந்து வைப்பாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு போர்க்களத்தோட கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். சில கோவில்கள்ல சாமி ஆடுறவங்க கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கையை விட்டு வடையை எடுப்பாங்க, பெரிய அரிவாள் மேல ஏறி நின்று ஆடுவாங்க, தங்களோட உடம்புல சங்கிலியால அடிச்சுப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மனிதர்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். ஆனா அந்த பக்தர்களுக்கு அங்க எந்த ஒரு காயமும் ஏற்படாது. இந்த விசித்திரமான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த மண்ணோட ஆதி தமிழ் கலாச்சாரத்தோடும் வீரத்தோடும் கலந்த வழிபாட்டு முறைகள். தமிழ்நாட்டுல எத்தனையோ கருப்பசாமி கோவில்கள் இருந்தாலும் சில கோவில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதுல முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது மதுரை அழகர் கோவில்ல இருக்க 18ஆம் படி கருப்பசாமி. இவருக்கு வர்ற கூட்டமும் இவரோட பவரும் இந்த உலகமே அறிஞ்சதுதான். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க சுடலை மாடன் மற்றும் கருப்பசாமி கோவில்கள் ரொம்பவே உக்கிரமானது. அடுத்ததா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க அனுவாவி கருப்பசாமி கோவிலும், திருச்சியில இருக்க சில எல்லை கருப்பசாமி கோவில்களும் ரொம்பவே பிரபலம். இந்த கோவில்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கும். அங்க ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லா மனிதர்களும் சமமா நின்று ஒரே அண்டாவில் சமைச்சு பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. இந்த விசித்திரமான பிரம்மாண்டமான கோவில்களோட வரலாறுகளை நம்ம தேடி போகும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் மண்ணும் கருப்பசாமியோட மர்ம கதைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த 5G உலகம், ஏஐ டெக்னாலஜின்னு எல்லாமே மாறி போனாலும் இந்த கருப்பசாமியோட நம்பிக்கை மட்டும் இன்னைக்கும் நம்ம மக்களோட ரத்தத்துல கொஞ்சம் கூட வீரியம் குறையாம அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற சிட்டி இளைஞர்கள் கூட திருவிழா அப்படின்னு வந்துட்டா தங்களோட ஆடம்பரத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் காலோட இந்த மண்ணு மேல நின்று சாமி முன்னாடி கை கூப்பி நடுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த பயமும் பக்தியும் நம்ம பாட்ட முப்பாட்டமார்கள் நமக்கு கடத்திட்டு வந்த ஜீன். விஞ்ஞானத்தால தீர்க்க முடியாத எத்தனையோ விசித்திரங்களுக்கு இன்னைக்கும் இந்த எல்லையில நிஜமா தீர்ப்பு கிடைக்குது. ஒரு மனுஷனுக்கு எப்போ உலகத்துல இருக்க எல்லா கதவுகளும் அடைக்கப்படுதோ அப்போது அவன் தஞ்சம் போகக்கூடிய ஒரே இரும்பு அரண் இந்த கருப்பசாமியோட பாதம் மட்டும்தான். இப்போ இந்த பிரம்மாண்டமான சரித்திர பயணத்தோட இறுதி பக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். கருப்பசாமியை பத்தின அத்தனை மர்ம முடிச்சுகளும் அவிழ்த்த போது கடைசியில் வெளிவந்த அந்த ஆகச்சிறந்த அதிர்ச்சியான உண்மை என்ன தெரியுமா? கருப்பசாமி அப்படிங்கிறவர் எங்கோ ஒரு எல்லையில அல்லது ஒரு காட்டு மரத்தடியில இருக்கக்கூடியவர் கிடையாது. அநீதிக்கு அஞ்சி
தர்மத்தின் பக்கம் நிக்கிற ஒவ்வொரு மனுஷனோட மனசாட்சிக்குள்ளேயும் விஸ்வரூபம் எடுத்து நின்னுக்கிட்டு இருக்காரு. எவன் ஒருத்த தப்பு செய்யும் போது அவனோட உள் மனசு டேய் இத செய்யாத, இது தப்பு அப்படின்னு சவுக்கடி கொடுக்குதோ அந்த எச்சரிக்கை சத்தம் தான் கருப்பசாமியோட இரும்பு சங்கிலி சத்தம். யார் ஒருத்தன் அநீதியை கண்டு பொங்கி எழுறானோ அவனோட தைரியம் தான் கருப்பசாமியோட ஓங்கிய வெட்டறிவாள். துரோகத்தையும் வஞ்சகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல எந்த மூலையில போய் ஒளிஞ்சிருந்தாலும் நட்ட நடு ராத்திரியில உங்களை வேட்டையாட அவரோட வெள்ளை குதிரை புறப்பட்டுடும். மனசுல வஞ்சகம் இல்லாம நேர்மையா வாழ்ந்தா உங்களை ஒரு நிழல் மாதிரி வந்து காப்பாத்துவான் அந்த வேட்டை கருப்பு. ஒருவேளை தப்பு செய்ய நினைச்சா நட்ட நடு ராத்திரியில குதிரை ஏறி வருவான் அந்த காவல் கருப்பு. தர்மத்தின் பக்கம் நில்லுங்க, தைரியமாயிருங்க, ஏன்னா கருப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஜாக்கிரதை. கருப்பசாமியோட இந்த ஆழமான வரலாற்று ரகசியத்தை நீங்க ஒவ்வொரு நொடியும் ரசிச்சு கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கருப்பசாமின்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் கருப்பசாமியோட அருளையும் சக்தியையும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை எங்களோட சேனல்ல சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் மூலமாகவும் நீங்க தெரியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.